துஆ செய்வோம், அவர்களுக்கும் அல்லாஹ் அருளை நசீபாக்குவானாக. முதல் தராவி யார் தொழுகிறார்களோ அவருக்கு அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய சிறப்பை சொல்லி தருகிறார்கள். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜஅ கயௌமின் பலதத் உம்மு. 20 ரக்காத் யார் முதல் தராவி தொழுதாங்களோ அவங்களுக்கு என்ன சிறப்புனா, ஒரு அடியான் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தா எப்படி பாவங்கள் கழுவி எடுக்கப்பட்ட மனிதர்களின் புனிதராய் தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வந்த அன்று பிறந்த பாலகனாய் அந்த குழந்தை இருக்குமோ அந்த மனிதன் இருப்பானோ, முதல் தராவி தொழுதவங்களுக்கு அந்த சிறப்பை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அலியின் கர்ரமுல்லாஹு வஜ்ஹா இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். தன்பியுல் காபில் என்ற கிதாபே இந்த பதிவை பார்க்கிறோம். அல்லாஹ் அப்பேற்பட்ட நன்மக்களாக நம்மை ஆக்குவான். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. இதே போல ஒவ்வொரு தராவிக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. இப்போ என்னன்னா, இரவு வணக்கத்தில் ரொம்ப ஆர்வமாக நம்ம அமல் செய்யணும். ரமலான் என்பது ஃபர்லு தொழுகைக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு தொழுகை இருக்கிறது. நல்லா கவனிக்கணும். ஃபர்லு தொழுகை 5 வேளை ஃபர்லுக்கு பின்னால்